இன்று முதல் நாம் விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்வது கடோபனிஷத். முதலில் முகவுரையாக சில கருத்துக்களை பார்ப்போம். அதை தொடர்ந்து உபனிஷத்திற்குள் செல்லலாம். நாம் வாழ்க்கையில் அடைந்து வருகின்ற பொருள்களை இரண்டாக பிரிக்கலாம். இரண்டு விதமான பொருள்களை நாம் வாழ்க்கையில் அடையலாம். ஒன்று அநித்திய வஸ்து, இரண்டாவது நித்திய வஸ்து. வஸ்து என்றால் பொருள், அநித்திய வஸ்து என்றால் நிலையற்ற பொருள், நித்திய வஸ்து என்றால் நிலையான அழியாத பொருள். நாம் எதை அடைந்தாலும் அந்த அடைதலை இந்த இரண்டுக்குள் அடக்கலாம். இது அநித்திய வஸ்து அல்லது நித்திய வஸ்து என்று நாம் அடக்கலாம். முதலில் அநித்திய வஸ்துவை பற்றி சிறிது விசாரம் செய்வோம். பிறகு நித்திய வஸ்து என்றால் என்ன, அதை அடைதல் என்றால் என்ன, பிறகு பார்ப்போம். அநித்திய வஸ்து, அநித்தியம் என்றால் என்ன, எதை அநித்தியம் நிலையற்றது என்று நாம் கூறுகிறோம். எந்த ஒரு பொருள் முதலில் இல்லாமலும் பிறகு இருப்பை அடைந்து அதற்கு பிறகு இல்லாமலும் போகிறதோ அதற்கு அநித்தியம் என்று பெயர். எந்த ஒரு பொருள் முதலில் இருக்கக்கூடாது, பிறகு இருப்புக்கு வர வேண்டும், பிறகு இல்லாமல் போக வேண்டும், அதைத்தான் அநித்தியம் என்று சொல்கின்றோம். வேறொரு பொருள் இருக்கின்றது, அது எப்பொழுதுமே கிடையாது. அதற்கு சமஸ்கிருதத்தில் துச்சம் என்று சொல்லப்படும். துச்சம் என்றால் 3 காலங்களிலும் இல்லாமல் இருந்தால் அது துச்சம். அநித்தியம் என்றால் நிகழ்காலத்தில் மட்டும் இருந்தால் அது அநித்தியம். ஆகவே துச்சம் அநித்தியம் இதற்குள்ள வேறுபாடு நமக்கு தெரிய வேண்டும். நான் எக்ஸிஸ்டன்ஸ், முழுமையாக இல்லை என்றால் அது 3 காலத்திலும் கிடையாது. அநித்தியம் என்றால் ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இருக்கின்றது, பிறகு ஒரு காலத்தில் இல்லாமல் போகின்றது. அப்படிப்பட்ட பொருள்களைத்தான் நாம் அடைந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே நாம் துச்சமான பொருளை பற்றி அடைவதை இங்கு பேசவில்லை. அந்த பொருளை நாம் அடைய முடியாது, காரணம் அது எப்பொழுதும் இல்லை. இந்த அநித்தியமான பொருள்கள் என்றால் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் அடைகின்றோமோ அவைகளெல்லாம் அநித்தியமாகத்தான் இருக்கின்றது. நாம் நித்தியமான பொருளை அடைகின்றோம் அல்லது அடைந்து விட்டால் அது நித்தியம் என்றே சொல்ல முடியாது. காரணம் என்ன? நித்தியமான பொருள் நான் அடைகின்றேன் என்றால் ஒரு காலத்தில் என்னிடம் இல்லாமலிருந்து இப்பொழுது அடைகின்றேன் என்றால் அந்த பொருளே நித்தியம் என்று நாம் கூற முடியாது. ஆகவே எதையெல்லாம் நம்மிடம் இல்லாமலிருந்து அடைகின்றோமோ அவைகளையெல்லாம் அநித்திய வஸ்து என்று கூறலாம். இந்த அநித்திய வஸ்து, அதாவது இல்லாமலிருந்து அடைந்து இழக்கப்படுகின்ற வஸ்துவை, அப்படிப்பட்ட பொருள்களை நாம் எப்படி அடைய முடியும்? அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன என்றால், அந்த பொருளை பற்றிய அறிவு அந்த பொருளை நமக்கு கொடுத்து விடாது. நாம் செயல் செய்து முயற்சி செய்துதான் அதை அடைய வேண்டும். ஆகவே அநித்திய வஸ்துவை முயற்சியினால் தான் அடைய முடியும். இந்த முயற்சியை தான் சமஸ்கிருதத்தில் கர்ம என்று சொல்கின்றோம். கர்ம என்றால் செயல். ஆகவே இப்பொழுது அநித்திய வஸ்துவுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கலாம். அநித்திய வஸ்து என்பது கர்ம சாதனம். கர்ம சாதனம் என்றால் கர்மத்தை சாதனமாக எது கொண்டுள்ளதோ அது அநித்திய வஸ்து. எந்த ஒரு பொருள் நம்முடைய முயற்சியை செயலை சாதனமாக கொண்டுள்ளதோ
அந்த பொருளெல்லாம் அனித்திய வஸ்து, நிலையற்ற பொருள் என்று நாம் கூறிவிடலாம். இதில் நம்முடைய உடல் முதல் கொண்டு உடலுக்கு தேவையான எந்த பொருள்களை அடைந்தாலும் அவைகளெல்லாம் அனித்தியம் என்ற பகுதியில் தான் வரும். சாஸ்திரத்தினுடைய பார்வையில் இந்த உடல் கூட நம்மால் சம்பாதிக்கப்பட்டது. பெற்றோர்கள் அவர்கள் நம்மை சம்பாதித்தார்கள் என்று கூறுகின்றோம். சாஸ்திரம் கூறும் அவைகளை நீ சம்பாதித்துள்ளாய். இப்படிப்பட்ட பெற்றோர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த உலகம், இதெல்லாம் நம்முடைய கர்மத்தினுடைய பலனாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய கர்மத்தின் பலனாக பொருள்களை சம்பாதிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். பிறகு அந்த பொருள் நம்மை விட்டு சென்று விடுகிறது. இந்த உலகத்திலுள்ள பொருள் அனித்தியம், இந்த உடலும் அனித்தியமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள நிலையற்ற பொருள்களை அனுபவிக்கும் உடலும் அனித்தியம், இந்த பொருள்களும் அனித்தியமாக இருக்கின்றது. ஆகவே கர்மத்தை, செயலை, முயற்சியை சாதனமாக கொண்டு நாம் என்னென்ன பொருளெல்லாம் அடைய முடியும் என்றால், முதலில் எதை அடைய முயற்சி செய்வோம்? முதலில் ஒருவனுக்கு பசிக்கிறது என்றால் அவன் எதை நாடுவான்? உணவை நாடுவான். பிறகு இருப்பதற்கு இடத்தை நாடுவான். ஒருவனுக்கு உணவையும் இருக்கிற இடத்தையும் கொடுத்துட்றோம்னு வச்சுக்குவோம், அவனால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதற்கு பிறகு அந்த உணவில் சுவையை நாடுவான், இருக்கின்ற இடத்தில் அவன் சுகத்தை நாடுவான். ஆகவே மனிதனுடைய மனம் தேவையை பூர்த்தி செய்தால் மட்டும் நிறைவடைவதில்லை, இன்பத்தையும் நாடுகின்றது. ஆகவே நம்முடைய முயற்சியினால் நம்மை பாதுகாப்பதற்கான பொருள்களை சம்பாதிக்கின்றோம். பிறகு இந்திரியங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்ற பொருள்களை தேடிக் கொள்கின்றோம். இந்த பொருள்கள் அல்லது பாதுகாப்புக்கான பொருள்கள் மட்டும் இருந்தால் போதுமா என்றால், அதை அனுபவிக்க நமக்கு உடல் தேவை. இந்த நல்ல உடல் வர வர இன்பங்கள் அதிகமாக அனுபவித்து கொண்டே போகலாம். உதாரணமாக எருமை இருக்கின்றது, அந்த சரீரத்தில் ஒரு இசையை ரசிக்க முடியுமா? அதே இது ஒரு மனிதன் இசையை ரசிக்கலாம். 6 இந்திரியங்கள் கொண்டு சிந்திக்கலாம், படிக்கலாம், புத்தியில் ஆனந்தத்தை அடையலாம். ஆகவே சுகம் அதிகமாக அடைய வேண்டுமென்றால் நமக்கு அனுபவிக்கின்ற கருவியும் தேவைப்படுகிறது. அது தேவை என்றால் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தையுள்ளவன் தர்மத்தினால்தான் ஷரீரம் கிடைக்கின்றது. ஆகவே நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று தர்மத்தையும் அடைகின்றான் ஒருவன். இந்த தர்மமும் நாம் அனித்தியம் என்றே சொல்கின்றோம். காரணம் என்ன? தர்மத்தினுடைய விளைவாக, புண்ணியத்தினுடைய விளைவாக இந்த உடல் கிடைக்கின்றது. அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் உடலானது அழிவை அடைகின்றது. ஆகவே இந்த உடல் ஆரம்பித்து இந்த உலகத்தில் எந்தெந்த பொருள்களையெல்லாம் நாம் அடைகின்றோமோ, பொருள், வீடு, பிறகு இந்திரியங்களுக்கு சுகமான பொருள்கள், புகழ், ஆரோக்கியம், ஆயுள், எதையெல்லாம் நாம் அடைகின்றோமோ அனைத்தும் அனித்தியமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? சுருக்கமாக கூறினால், அதை நீ அடைவதால். ஒரு பொருளை நான் அடைகின்றேன் என்றால் அது அடைவதே அனித்தியம் என்பதற்கு காரணமாகிறது. காரணம் என்ன? நித்தியமான பொருளாக இருந்தால் அதை நாம் அடைய வேண்டிய அவசியமில்லை, அது அடையப்படுவதாக இருக்காது. ஆகவே அனித்திய வஸ்து என்றால் உடல், உலகம், பாப புண்ணியங்கள் அனைத்தும் அனித்திய வஸ்துக்கள். அதைத்தான் மனிதர்கள் அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டு அடைந்து கொண்டும் இருக்கின்றார்கள். இனி இரண்டாவதுக்கு வருவோம். நித்திய வஸ்து என்ற விசாரத்திற்கு வந்தால் என்ன கூறினோம்? முதலில் இந்த நித்திய வஸ்துவை அடைய வேண்டும் என்று கூறினோம். இந்த சொல்லே ஒரு முரண்பாடுக்கு உட்பட்ட சொல். எப்படி? நித்திய வஸ்துவை அடைய வேண்டும் என்றால் அது நித்திய வஸ்து எப்பொழுதும் இருப்பதாக இருந்தால் அதை அடைய வேண்டிய அவசியமில்லை. காரணம், எது இல்லாமல் இருந்ததோ அதைத்தான் அடைய முடியும். நித்திய வஸ்து என்றால் எல்லா நேரத்திலும் இருப்பது,
அது இல்லாமல் இருந்து இருப்புக்கு வரவில்லை, அது இருக்கின்றது, பிறகு இல்லாமலும் போவதில்லை. இந்த அனித்தியத்துக்கு கொடுத்த லட்சணத்தை விபரீதமாக பார்க்க வேண்டும். அனித்திய வஸ்துவை எப்படி பார்த்தோம்? இல்லாமலிருந்து இருப்புக்கு வந்து இல்லாமல் செல்கிறது. நித்திய வஸ்து அது இல்லாமல் இல்லை, முதலில் இருந்தது, பிறகு இருக்கின்றது, இல்லாமல் போவதுமில்லை, அது எப்பொழுதும் இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த நித்திய வஸ்துவை அடைதல் என்பது கர்மத்தினால் நடக்காது, நம்மளுடைய செயலினாலோ முயற்சியினாலோ அது நடக்காது. ஆகவே நித்திய வஸ்து ந கர்ம சாதனம், கர்மத்தை சாதனமாக எது இல்லாமல் இருக்கிறதோ அது நித்திய வஸ்து என்று கூறலாம். இப்போ அனித்திய வஸ்துவுக்கு என்ன லட்சணம் பார்த்தோம்? கர்ம சாதனம் அனித்திய வஸ்து. நித்திய வஸ்து கர்ம சாதனம் அல்ல, கர்மத்தை சாதனமாக கொண்டு இல்லை எது நித்திய வஸ்து. அப்படி என்றால் நித்திய வஸ்துவை அடைதல் எப்படி சம்பவிக்கும்? நாம் கூறுகின்றோம், அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது நித்தியமாக இருப்பதனால். அப்படி என்றால் அப்படி ஒரு நிலையான ஒரு பொருள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்ற கேள்வி வரலாம். அதாவது அதை அடைய வேண்டியதில்லை என்றால், அடைய வேண்டியதில்லை என்றால் அது இருக்க வேண்டும், எனக்கு தெரியவில்லையே என்ற கேள்விதான் இயற்கையாக தோன்றும். அப்பொழுது சாஸ்திரம் கூறுகின்றது, நீ என்னுடைய வழிக்கு வந்து விட்டாய், அதை அடைய வேண்டியதில்லை, ஆனால் தெரியவில்லை என்று கூறுகிறாய், ஆகவே அதை தெரிந்துதான் கொள்ள வேண்டும். இப்போ நித்திய வஸ்துவை எப்படி அடைவது? என்ன செய்ய வேண்டும்? நித்திய வஸ்துவினுடைய விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்குத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நித்திய வஸ்துவுக்கு லட்சணம் கொடுத்தால் ஞான சாதனம் நித்திய வஸ்து. ஞானம் சாதனம் எஸ்ய தது நித்திய வஸ்து. எந்த நித்திய வஸ்துவானது ஞானத்தை சாதனமாக கொண்டுள்ளதோ அது நித்திய வஸ்து. இப்போ இரண்டு பார்த்துள்ளோம். கர்ம சாதனம் அனித்திய வஸ்து, ஞான சாதனம் நித்திய வஸ்து. மனிதர்கள் இந்த அனித்திய வஸ்துவை அடைஞ்சு அதனால் ஒரு நிறைவு வருமானு முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அதிலேயே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். உபனிஷத் கூறுகின்றது, கஷ்சித் தீரக, ஏதோ ஒரு தீரன் தர்ம வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய பலனாக இந்த அனித்திய வஸ்துவில் வைராகியத்தை அடைகின்றான். எதற்காக நான் இந்த அனித்திய வஸ்துவை அடைய வேண்டும்? காரணம், இந்த அனித்திய வஸ்துவை நான் அடைகின்றேன். முதலில் என்னிடம் இல்லை, பிறகு அடைகின்றேன், பிறகு இல்லாமல் போகப் போகின்றது. ஆகவே அதை அடைந்ததற்கும் அடையாததற்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி அவனுடைய மனதில் தோன்றுகிறது. இந்த மன தூய்மை வருவதற்கு முன் இருக்கிறது வரைக்கும் அனுபவிப்போமே என்ற புத்தி இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அவன் கேட்கின்றான், ஒரு பொருள் என்னிடம் இல்லாமல் இருந்தது, இடையில் வந்தது, ஒரு காலத்தில் இழக்கப்படுகின்றது. அப்படி என்றால் வாழ்க்கையில் நான் எதை அடைந்துள்ளேன் என்ற கேள்வி அவனுக்கு வரும் பொழுது அனித்திய வஸ்துவனுடைய பிராப்தியே இல்லை என்று புரிந்து கொள்கின்றான். அது மட்டுமல்ல, எதற்காக நான் இவைகளை அடைய வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்கும் பொழுது, என்னை நான் நிறைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த அனித்திய வஸ்துக்களை அடைய வேண்டும். ஆனால் இதுவரை எந்த பொருளும் எனக்கு நிறைவை கொடுத்ததில்லை, இதற்கு மேலும் கொடுக்க போவதில்லை என்று தெரிகிறது. ஆகவே இந்த இரண்டு காரணத்தினால் அனித்திய வஸ்து நிறைவை கொடுக்கவில்லை, அனித்திய வஸ்துவை அடைதல் அடையாததற்கு சமம் என்கின்ற அறிவு தோன்றுகிறது. அந்த அறிவினுடைய விளைவாக அனித்திய வஸ்துவில் அவனுக்கு வைராகியம் தோன்றுகிறது. இது யாருக்கு தோன்றும்? அனித்திய வஸ்துவை அடைந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் அல்ல. தர்ம வாழ்க்கை வாழ்ந்து அந்த தர்மப்படி வாழ்ந்தவர்களுடைய மனதில் சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு விருப்பமானது தோன்றுகிறது.
அதனாலதான் உபனிஷத் கஷ்டித் தீரக என்று கூறுகிறது. அவனை தீரன் என்று உபனிஷத் கூறுகிறது. அவனுக்கு என்ன தோன்றிவிட்டது? இல்லாத பொருளை அடைந்து மீண்டும் இல்லாமல் போவதற்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே அந்த பொருள் எனக்கு வேண்டாம், நான் அந்த நித்திய வஸ்துவை அடைய வேண்டும், நித்திய வஸ்துவை நாட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அந்த நித்திய வஸ்துவை அவன் எப்படி அடைய முடியும்? அதற்கு அவனுக்கு உபாயமாக என்ன இருக்கின்றது? செயல் உபாயம் அல்ல. செயல் என்றால் உடலில், வாக்கில், மனதில் செய்யப்படுகின்ற செயல் அவனுக்கு உபாயம் அல்ல. பிறகு அந்த நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம், அறிவுதான் தேவைப்படுகிறது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்? சிலருக்கு அனித்திய வஸ்துல வைராகியம் வந்து நித்திய வஸ்துவை நாடுகிறார்கள். அப்படி நாடுபவர்களை முமுக்ஷுகு அல்லது ஜிக்ஞாசு என்று கூறுகின்றோம். முமுக்ஷு என்றால் இந்த அனித்திய வஸ்துவிலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்து, ஜிக்ஞாசு அந்த நித்திய வஸ்துவை அடைய விருப்பம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது அவர்களுடைய பாதை, அவர்களுடைய முயற்சி எங்கு இருக்கும்? எப்படி தெரிந்து கொள்வது என்பதில் அவர்களுடைய விருப்பம் இருக்கும். எப்படி ஞானத்தை அடைவது, அந்த நிலையான பொருளை எப்படி நான் தெரிந்து கொள்வது என்பதில் அவர்களுடைய ஆர்வம் இருக்கும். இனி ஒரு பொருளை எப்படி நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்ற விசாரத்திற்கு வருகின்றோம். இனி அனித்திய வஸ்து நித்திய வஸ்துவிலிருந்து அடுத்த விசாரத்திற்கு வருகின்றோம். ஒரு பொருளை எப்படி தெரிந்து கொள்ளுதல். இப்போ இந்த விசாரத்துக்கு வருவதற்கு என்ன படி? அந்த நித்திய வஸ்துவை ஒருவன் தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். அப்படி என்றால் ஞானம் எப்படி ஏற்படுகிறது என்பதுதான் கேள்வி. சிலரை பொறுத்தவரை ஞானம் அது அப்படியே சுயமா உற்பத்தி ஆகும் அப்படியெல்லாம் ஒவ்வொருவர் நினைக்கிறார்கள். அது அப்படியே கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு ஞானம் வந்துடும் என்றெல்லாம் விதவிதமான கொள்கைகள் இருக்கின்றது, இந்த ஞானம் எப்படி உற்பத்தியாகும் என்பதற்கு. ஆனால் சம்பிரதாயப்படி, சாஸ்திரப்படி எந்த ஒரு அறிவும் தானாகவே உற்பத்தி ஆகிறார். அதற்கு தகுந்த ஒரு கருவியை நாம் பயன்படுத்தினால்தான் அறிவானது தோன்றும். ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த அறிவை கொடுக்கின்ற கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும். அறிவை கொடுக்கும் கருவிக்கு சமஸ்கிருதத்தில் பிரமாணம் என்று பெயர். பிரமாணம் என்றால் பிரமாகரணம். பிரமா என்றால் ஞானம், கரணம் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. பிரமாகரணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவிகள். ஒரு அறிவை அடைய வேண்டுமென்றால் அந்த அறிவை கொடுக்கும் கருவியை நாம் பயன்படுத்த வேண்டும். அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். எவன் இந்த அறிவை அடைகின்றானோ அந்த மனிதனுக்கு பிரமாதா என்று பெயர். அறிவை அடைபவனுக்கு பிரமாதா என்று பெயர். எல்லாம் பிரன்னு வரும், கவனமாக எழுதி வச்சுக்கணும். அறிவை அடைபவனுக்கு பிரமாதா என்று பெயர். அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம் என்று பெயர். எந்த பொருளை பற்றிய அறிவு வருகின்றதோ அந்த பொருளுக்கு பிரமேயம் என்று பெயர். பிரமேயம் என்றால் பொருள். பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள். ஆகவே அறிபவன் அறிவை கொடுக்கும் கருவியின் மூலம் அறியப்படும் பொருளை அறிந்தால் அந்த அறிவுக்கு பிரமா என்று பெயர். இப்ப 4 வார்த்தைகள் பார்க்கிறோம். பிரமா என்றால் அறிவு அல்லது ஞானம். பிரமாதா அறிபவன், பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம் அறியப்படும் பொருள், பிரமா அறிவு.
ஆகவே பிரமாதாவானவன் பிரமாணத்தின் துணை கொண்டு பிரமேயத்தை அறிகின்றான். அந்த அறிவுக்கு பிரயோஜனத்திற்கு பிரமா என்று பெயர். இப்படித்தான் அறிவு வரும். இந்த பிரமாதாவுக்கு, அறிபவனுக்கு பிரமாணத்தின் துணை இல்லாமல் பிரமா வராது, பிரமேயத்தை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நான் தைரியமா பிரமாதா பிரமாணம் பிரமேயம்னு பயன்படுத்தலான்னு நினைக்கிறேன். காரணம் என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அறிபவன் பிரமாதாவானவன் பிரமேயத்தை பற்றிய அறிவை, அறியப்படும் பொருளை பற்றிய அறிவை பிரமாணத்தின் துணை இல்லாமல் அறிய முடியாது. இதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பிரமாணத்தை பற்றி இப்பொழுது விசாரம் செய்கின்றோம். நமது சாஸ்திரத்தில் 6 விதமான பிரமாணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 6 விதமான அறிவை கொடுக்கும் கருவிகள் இருக்கின்றது. அதுதான் போர்டில் எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றாக நாம் பார்க்க வேண்டும். பார்த்து இதில் எந்த பிரமாணத்தின் துணை கொண்டு அந்த நித்திய வஸ்துவை அடைய முடியும் என்று நாம் கடைசியில் சம்பந்தம் வச்சுக்கணும். இப்போ திடீர்னு நித்தியம் அனித்தியம்னு ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போயிடுதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரமாணத்தை எல்லாம் விசாரம் செய்ததற்கு பிறகு எந்த பிரமாணத்தின் மூலமாக நாம் அந்த நித்திய வஸ்துவை அடைய முடியும்னு நிச்சயம் செய்துட்டா நம்ம என்ன செய்யலாம்? அந்த பிரமாணத்தை பயன்படுத்தலாம். அந்த பிரமாணம் தான் நாம் உபனிஷத்துன்னு பார்க்க போகின்றோம். இப்போ 6 விதமான பிரமாணங்கள் இருக்கின்றது. அவைகளினுடைய துணை கொண்டுதான் நாம் ஞானத்தை அடைகின்றோம், பிரமா அறிவை அடைகின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு பிரமாணமாக எடுத்துக்கொண்டு என்ன என்று பார்ப்போம். முதலில் பிரத்யக்ஷ பிரமாணம் என்பது முதல். பிரத்யக்ஷ பிரமாணம் என்பது முதல் பிரமாணம். இதைத்தான் ஜேஷ்ட பிரமாணம் என்று கூறுவார்கள். ஜேஷ்ட பிரமாணம் என்றால் முக்கியமான பிரமாணம். என்ன பிரமாணம்? பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் என்றால் நமக்கு 5 ஞானேந்திரியங்கள் இருக்கின்றது என்று தெரியும். மெய், வாய், கண், மூக்கு, செவி, 5 ஞானேந்திரியங்கள். அந்த 5 ஞானேந்திரியங்கள் நேரடியாக அந்த பொருளை பார்த்து அறியப்படுகின்ற அறிவுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். டைரக்ட் பர்செப்ஷன். நேரடியாக இந்திரியங்கள் விஷயங்களோடு ஏற்படும் சம்பந்தத்திற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். அக்ஷம் என்றால் இந்திரியங்கள், பிரத்யக்ஷம் என்றால் இந்திரியங்கள் நேரடியாக விஷயத்தில் சம்பந்தம் வைத்து அறியப்படும் ஞானத்திற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். உதாரணமாக கண்கள் பிரத்யக்ஷ பிரமாணம். எதற்கு? வர்ணத்தை பார்ப்பதற்கு. ஒரு பொருள் என்ன கலர், என்ன வடிவத்தில் இருக்கின்றது என்று பார்ப்பதற்கு கண்கள். என்ன சப்தம் வருகின்றது என்பதற்கு காது. இது என்ன சுவையாக இருக்கிறது என்பதற்கு நாக்கு. இது மிருதுவாக இருக்கின்றதா கடினமாக இருக்கிறதா என்பதற்கு தோல். இது போன்று 5 இந்திரியங்களினுடைய துணை கொண்டு நாம் எதை அறிகின்றோம்? வெளியில் உள்ள விஷயங்களை அறிகின்றோம், பொருள்களை அறிகின்றோம். இப்பொழுது ஒரு பொருள் என்ன வர்ணத்தில் என்ன கலர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால் அந்த தெரிந்து கொள்ள விரும்புபவன் பிரமாதா. கண் பிரமாணம், அந்த வர்ணம் பிரமேயம், வர்ணத்தை பற்றிய ஞானம் பிரமா. அதே போல சப்தம் பிரமேயம், காது பிரமாணம், அதை பயன்படுத்துகின்ற நான் பிரமாதா, அதை பற்றிய அறிவு பிரமா. இவ்விதம் 5 இந்திரியங்களினால் பொருள்களோடு சம்பந்தப்பட்டு ஏற்படுகின்ற ஞானத்திற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் என்று பெயர். அதனால தான் ஒரு பொருள் என்ன வர்ணம், அல்லது இப்போ ரிஷிகேஷ்னு ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ. போய் உட்கார்ந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஞானம் வந்துடுமா? அது கண்டிப்பாக வராது. காரணம் என்ன? ஒரு பொருளை பற்றி அறிவு வேண்டுமென்றால் இந்திரியங்களை பயன்படுத்தினால்தான் அந்த பொருளை பற்றிய அறிவு வரும்.
இது முதல் பிரமாணம். இரண்டாவது அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் என்றால் யூகம் என்று தமிழில் எழுதலாம். அனுமானம், யூகம், சிந்தித்து புரிந்து கொள்ளுதல். உதாரணமாக இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக நமக்கு எவ்வளவோ அறிவுகள் வருகின்றது. விதவிதமான அறிவை நம்ம சேமித்து வச்சிருக்கோம். இந்த அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், ஒரு சாஸ்திரத்தில் சொல்ற உதாரணத்தையே நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுடைய பிரத்யக்ஷம், நம்மளுடைய அனுபவத்தில் என்ன பார்த்துருக்கோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கின்றதோ அந்தந்த இடத்துல எல்லாம் புகையும் சேர்த்து பார்த்துருக்கோம். அப்படி கூறுறதை விட எங்கெல்லாம் புகையை பார்த்துருக்கிறோமோ அங்கே நெருப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் சமையலறைன்னு சொல்லுவார்கள். இந்த காலத்தில் அந்த உதாரணமே சொல்ல முடியாது. ஏன்னா சமையலறையில் புகையில்லாத சமையலறை தான் இருக்குது கேஸ் வந்ததுக்கப்புறம். அதனால் யாகசாலைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா யாகசாலையில் இன்னும் மாடனை யாகம் பண்ணலை, அதில் புகை இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. ஆகவே யாகசாலையிலெல்லாம் என்ன பார்த்துருக்கோம், புகையும் நெருப்பையும் சேர்ந்தே பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய அறிவு. பிறகு மலை, காலையில் நேரத்தில் ஒரு மலை, மவுண்டன், அதில் புகையை மட்டும் நம்ம பார்க்குறோம். நெருப்பு நமக்கு கண்ணுக்கு தெரியல. இரவாக இருந்தால் ஏதோ கொஞ்சம் சிகப்பாக தெரியும், பகல் நேரத்தில் அது தெரியல. இருந்தாலும் அங்கே நெருப்பு இருக்குது அப்படிங்கிற அறிவு நமக்கு வருது. எப்படி அந்த அறிவு வருது? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அறிவு வர வேண்டும் என்றால் பிரமாணத்தினுடைய துணை கொண்டு தானே வர வேண்டும். இப்போ கண்ணு தான் அங்கே அறிவை பார்க்கலையே, நெருப்பை பார்க்கலையே. நெருப்பை பார்க்காமையே அங்கே நெருப்பு இருக்குங்கிற அறிவு எப்படி தோன்றுச்சுன்னா, அப்படி யூகித்து புரிந்து கொள்கின்ற அறிவுக்குத்தான் அனுமான பிரமாணம் என்று பெயர். அனுமானம் என்றால் பிரத்யக்ஷ பிரமாணத்தில் ஏற்கனவே ஒரு சம்பந்தத்தை வச்சிருக்கோம். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் என்ற ஒரு ஞானத்தை வைத்துக்கொண்டு அந்த ஞானத்தினுடைய உதவியால் நெருப்பு கண்ணுக்கு தெரியலினாலும் கூட அது நெருப்பு இருக்கின்றது என்ற ஞானத்தை அடைகின்றோம். அதற்கு அனுமானம், இங்கிலீஷில் சொன்னால் இன்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம அனுபவத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு சத்தம் பின்னாடி கேட்குது, ஆட்டோ ரிக்ஷா சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம போகாமே அது ஆட்டோ ரிக்ஷா தான் வந்திருக்குன்னு சொல்கிறோம். எப்படி சொல்ல முடியும்? அந்த சத்தத்தையும் அந்த பொட்டியும் சேர்ந்து பார்த்துருக்கோம். அந்த மிஷினையும் அந்த ஆட்டோ ரிக்ஷாங்கிற வெஹிக்கிளையும் வாகனத்தையும் அந்த சத்தத்தையும் சேர்ந்து பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல சத்தத்தை மட்டும் கேட்கும் பொழுது கண் அந்த பொருளை பார்க்காவிட்டாலும் இது இந்த வாகனம்தான்னு முடிவு பண்ணுறோம். இதற்கெல்லாம் என்ன அப்படின்னா அனுமானம் என்று பெயர். அதாவது ஒரு பொருளும் இனியொரு பொருளும் சேர்ந்தே இருக்கும் என்பதற்கு தர்க்க சாஸ்திரத்தில் வியாப்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த வியாப்தி ஞானத்தினுடைய துணை கொண்டு அறியப்படுகின்ற ஞானத்திற்கு அனுமானம் என்று பெயர். இனி மூன்றாவது ஞானத்திற்கு வருவோம். அதுவும் ஒரு பிரமாணம், ஞானத்தை கொடுக்கின்ற கருவி. மூன்றாவது அர்த்தாபத்தி பிரமாணம். அர்த்தாபத்தி என்றாலும் அனுமானத்திற்கு மிக அருகில் இருப்பது. மிக மிக நுண்ணிய வேறுபாடுதான் கொண்டுள்ளது. அதாவது உதாரணத்தில் மூலமாக சென்று விட்டால் அது புரிந்துவிடும். நம்ம இரவு நல்லா தூங்குறோம். இரவு பெட்டில் போனதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கிறது வரைக்கும் சில பேர்த்துக்கு அப்படி ஒரு புண்ணியம், ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கும். அவ்வளோ நல்லா சில பேர் தூங்கி எந்திரிக்கிறார்கள். எந்திரிச்சு வெளியே பார்த்தோன்னே பூரா ரோடெல்லாம் தண்ணியாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறார்கள், நேற்று இரவு மழை பெஞ்சிருக்கு, எனக்கு தெரியவே இல்லை, நல்லா தூங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அறிவு அப்படிங்கிறது பிரமாணத்தினுடைய துணை கொண்டு தானே வரணும். நான் மழை பெஞ்சதை நேற்று பார்த்தனா, பார்க்கலையே, பிறகு எப்படி எனக்கு அந்த அறிவு வந்தது, மழை பெய்தது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த தண்ணீரை எல்லாம் நம்ம ரோட்டில் சிந்தி இருக்கிறத பார்க்குறோம். கார்பரேஷன் லாரிக்காரன் வந்தால் கண்டிப்பாக இந்தளவு சிந்த முடியாது, அங்கங்கே தான் சிந்த முடியும்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கிறத பார்த்து நேற்று இரவு மழை பெய்யவில்லை என்று
இருந்தால் இந்த அனுபவத்திற்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த அனுபவத்திற்கு நான் சரியான விளக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் அது மலையாகத்தான் இருக்கும் என்று யூகம் செய்வது அர்த்தாபத்தி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு சாஸ்திரத்தில் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் உதாரணமே வேற. அது என்ன உதாரணம்னா, தேவதத்தன் ஒருத்தன், அவன் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் காலையில் அவன் சாப்பிட்றது இல்லைதான், ஆனாலும் எடை அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஞானம் நமக்கு வருதுன்னா, இரவில் அவன் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு இருக்கான். அப்போ இரவில் அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிற அறிவு நமக்கு எப்படி வருது? அந்த அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய எடைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் அவன் சாப்பிட்றது இல்லையே. இதுதான் சாஸ்திரத்தில் கொடுக்குற உதாரணம். இப்படி எந்த உதாரணம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அனுமானத்துக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னவென்றால், அனுமானத்தில் புகையை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே நாம் எந்த அறிவை அடைகின்றோமோ அந்த நெருப்பு இருக்கு. இதில் நீரை பார்க்கும் பொழுது அந்த நீருக்கு காரணமான மழை இருந்தது, அப்பொழுது கிடையாது, இருந்தது என்ற ஞானம் ஏற்படுகிறது. இதில் என்ன விசேஷம் என்றால், ஒரு அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவம் எப்பொழுது சரியாக வரும்? நான் ஒன்றை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த அனுபவம் சரியாக வரும் என்ற யூகத்திற்கு அர்த்தாபத்தி பிரமாணம் என்று பெயர். இது மூன்றாவது பிரமாணம். இனி அடுத்ததாக உபமான பிரமாணம். உபமானம் என்றால் இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒன்றை போல இனி ஒன்று இருக்கின்றது, அதனுடைய துணை கொண்டு ஒன்றினுடைய அறிவை விளக்குவது. இப்போ உதாரணமாக நம்ம காட்டு எருமையை ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஜூக்கு எப்பாவது போயிருந்தா தான் பார்க்க முடியும். நம்ம லோக்கல் எருமை இருக்கே, அது ரோட்டில் அப்போ எல்லா நேரத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு காட்டு எருமை பைசன் அதை பற்றி அறிவை நம்ம எப்படி கொடுக்கலாம்? இந்த எருமையை போல் அது இருக்கும், ஆனால் இது போல் தமோ குணம் அல்ல, கொஞ்சம் ரஜோகுணம் இருக்கும், கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கொம்பு பெருசாக இருக்குன்னு சொல்லி உபமானத்தின் மூலமாக தெரியாத ஒன்றை நாம் அறிவை அடையலாம். அது உபமான பிரமாணம். இப்போ யாராவது வந்தால் உங்களை போல் அவர் இருப்பார்னு சொல்லி தெரிஞ்ச ஒன்றை உதாரணமாக காட்டி தெரியாத ஒன்றை பற்றிய ஞானத்தை அடையலாம். அது உபமான பிரமாணம். அதுலேயும் நமக்கு ஞானம் வரும். இனி அடுத்ததாக ஐந்தாவது அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி பிரமாணம். இந்த பிரமாணம் என்ன என்றால், இப்போ இந்த ஹால், இந்த அறை இருக்கு. உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த அறையில் ஒரு பூனைக்குட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாமி அதுவும் கூட வளர்த்துவாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டு எல்லாம் பார்க்குறீங்க. கிச்சனில் எல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஹாலுக்கே வராத ஒருவர் வெளியே இருக்கார், ரோட்டில் நின்றுட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், இந்த ஹாலில் பூனை இருக்கான்னு சொல்லி. இப்போ நீங்கள் எவ்வளவு தைரியமாக இல்லைன்னு சொன்னீங்களோ அதே தைரியமாக அவர்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர்னால சொல்ல முடியாது. காரணம் அது இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். இப்போ நீங்கள் மட்டும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடிஞ்சது? அதுதான் அனுபலப்தி பிரமாணம். இல்லாததை பார்த்து தெரிஞ்சுக்கிறமே, உன்னை பார்த்து அது இல்லைங்கிற அறிவு வருதே, அது அனுபலப்தி பிரமாணம். இதெல்லாம் தர்க்க சாஸ்திரத்தில் வர்றது. கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுத்தோம்னா தான், நான் கட்டோபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுத்து ஆரம்பிக்க வேண்டும். அனுபலப்தி, உபலப்தினா இருத்தல், அனுபலப்தினா இல்லாமல் இருப்பதையும் கூட நமக்கு தெரிகின்றோம். இதுவும் கூட ஒரு ஞானம். இந்த இடத்தில் இது இல்லை என்பதையும் கூட தெரிகின்றோம். அதுவும் ஒரு விதமான பிரமாணம், ஞானத்தை கொடுக்கும் கருவி. ஏன்னா வெளியே இருப்பவன் அவன் இங்கே இல்லாததை பார்க்கல, அப்போ தான் அது இல்லைன்னு சொல்லணும். இப்போ ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லணும்னா அது இல்லாததை பார்த்துருக்கணும். அதை பார்க்காம இல்லைன்னு சொன்னோம்னா அது ஒரு மூட நம்பிக்கை தான். இப்போ சில பேர் சொல்கிறாங்க கடவுள் இல்லை, சொர்க்கம் இல்லைன்னு சொல்கிறார்கள். சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்கள். இந்த இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரமாணமாக இருக்குது. இல்லைன்னு சொல்கிறவனுக்கு என்ன பிரமாணம்னா, அவன் போய் பார்த்துட்டு வந்தானா, இந்த என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் அவன் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம்
சொர்க்கம்னு ஒன்று இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, ஏற்றுக்கலாம். அப்போ இல்லைன்னு சொல்லணும்னாலும் கூட அனுபலப்தி பிரமாணத்தின் மூலமாக தான் சொல்லணுமே தவிர சும்மா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் அது இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ஒரு பிரமாணம். இது 5வது பிரமாணம். இனி 6வது பிரமாணம் சப்த பிரமாணம். சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணமே 2ஆக பிரிக்கின்றோம். அதங்க நான் எழுதல. 2 சப்த பிரமாணம். ஒன்று லௌகிக சப்த பிரமாணம், இனி ஒன்று வேத பிரமாணம் அல்லது வைதிக சப்த பிரமாணம். இந்த 2 சப்த பிரமாணம்னா என்னன்னு பார்க்கணும். முதல்ல சப்த பிரமாணம் என்றால் என்ன? சப்த பிரமாணம் என்றால் சப்தந்தான் பிரமாணம், நம்மளுடைய வார்த்தை ஒரு பிரமாணம். இப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ. லைட் ஆஃப் ஆகிறதுக்கும் உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வர்றதுக்கும் சரியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? இரவு நேரம்னு வச்சுக்கோ, இருந்த இடத்துலையே உட்காந்துட்டு நேராவா கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் போன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு எப்படி ஞானம் வருது? அந்த அறிவை கேட்டுட்டு கரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்து அவர் உட்கார்றார். ஆகவே அந்த இடத்துல கண் பிரத்யக்ஷம், கண்ணு காது, கண்ணெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. காது ஒரு பிரமாணம். அது எப்படிப்பட்டதாக இருக்குது? சப்த ரூபமாக இருக்கின்றது. அந்த சப்தமே ஞானத்தை கொடுக்கின்றது. அந்த சப்த ஞானத்தை கொடுப்பதற்கு சப்த பிரமாணம் என்று பெயர். அல்லது நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், ஒரு வால் நட்சத்திரம் பூமியில் விழுகுமோ அல்லது வேற எங்காவது விழுகுமோன்னு எல்லாம் படிச்சுட்டு பயந்துக்கிறோம்னு வச்சுக்கோ. இதெல்லாம் என்ன பிரமாணம்? சப்த பிரமாணம். காரணம் என்ன? சப்தம்னு சொன்னால் அந்த அறிவு இனியொருவர் மூலமாக வருவது. அது எழுதி வந்தா என்ன, வாயில் சொல்லி வந்தா என்ன, இதெல்லாம் லௌகிக சப்த பிரமாணம். பக்கத்து வீட்டு கதையெல்லாம் கேட்குறோம்னு வச்சுக்கோ, அவர் இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கார், இதெல்லாம் என்ன பிரமாணம்னா சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணம், லௌகிக சப்த பிரமாணம் ஒரு புருஷனுடைய மனதிலிருந்து வருவது. இந்த லௌகிக சப்த பிரமாணம் வேறு ஒரு பிரமாணத்தினுடைய துணை கொண்டு அது சரியா தப்பான்னு பார்த்துடலாம். இப்போ ஒருவர் இனியொருவரை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார், அது எனக்கு சப்தத்தினால வந்திருக்கு. அது உண்மையா பொய்யான்னு பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயோ அனுமான பிரமாணத்திலேயோ நம்ம அறிந்து கொள்ளலாம். இனி 2வது சப்த பிரமாணம் என்பது வைதிகம். வேதத்தை சப்த பிரமாணம் என்று நாம் கூறுகின்றோம். முழு வேதம் சப்த பிரமாணம். இந்த வேதம் சப்த பிரமாணம் என்றால் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது சரியா பொய்யா அல்லது வேதத்தில் சொல்லியிருக்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்ம வேற யாருகிட்டையும் போய் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அதற்கு அபௌருஷேயம் என்று பெயர். ஒரு புருஷனுடைய புத்தியில் வந்ததல்ல. வேதத்தில் சொல்லியிருக்குதுன்னா அது வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. அதை விஞ்ஞானத்திலேயோ மற்றதுலேயோ நாம் போய் நிரூபிக்க முடியாது. அது சரின்னு நிரூபிக்க முடியாது, இல்லைன்னு நிரூபிக்க முடியாது. ஆகவே சப்த பிரமாணம் 2 வகை. நம்ம சாதாரண மனிதர்களிடம் கேட்கின்ற சப்த பிரமாணம், பிறகு வேதத்திலிருந்து பெறப்பெறுகின்ற அறிவு. இப்போ நான் உங்களுக்கு ரிஷிகேஷ்ங்கிற இடத்த பற்றி ஒரு அரை மணி நேரம் லெக்சர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அது சப்த பிரமாணம், லௌகிக சப்த பிரமாணம். நான் ஏதாவது கொஞ்சம் கதை விட்டுருக்கிறேன்னா அல்லது உண்மையை அப்படியே சொல்லியிருக்கிறேன்னான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் வேதத்திலிருந்து சில கருத்துக்கள் கூறினால் அதை வேறு யாருக்கிட்டையும் எங்கேயும் போய் பார்த்துட்டு வர முடியாது. இப்போ வேதம் சொர்க்கம் இருக்கின்றதுன்னு சொல்லுது. அது எங்காவது போய் நான் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன்னா முடியாது. வேதம் சொல்லியிருக்கு, அவ்வளோதான். அப்போ வேதத்தினுடைய சப்த பிரமாணம் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. அதில் சந்தேகம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? மீண்டும் வேதத்தையே படித்து சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதம் நமக்கு 6 பிரமாணம் இருக்குது. அதில் 6வது பிரமாணத்திலேயே 2 லௌகிக சப்த பிரமாணம், வேத சப்த பிரமாணம் இருக்கு. இனி இந்த 6 பிரமாணத்தில் எந்த பிரமாணத்தை பயன்படுத்தி நாம் அந்த நித்திய வஸ்துவை அறிய முடியும் என்பதுதான் கேள்வி. என்ன முதல் ஆரம்பத்தில் எப்படி பார்த்துருக்கோம்? அனித்திய வஸ்து கர்ம சாதனம், கர்மத்தை சாதனமாக கொண்டது அனித்திய வஸ்து. நம்ம முயற்சி செய்தெல்லாம் அடைஞ்சிடலாம். நித்திய வஸ்துவை நாம் அடைய வேண்டியதில்லை.
அப்படி என்றால் அது இருக்கின்றது என்றால் எனக்கு தெரியவில்லையே என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் தேவை, ஞான சாத்தியம். அந்த ஞானம் தேவை என்றால் பிரமாணம் தேவை. ஞானத்திற்கு அறிவுக்கு கருவி தேவை. அந்த கருவிகள் 6 இருக்கின்றது. எந்த கருவியினுடைய துணை கொண்டு நாம் அந்த நித்திய வஸ்துவை அடைய முடியும், அறிய முடியும் என்றால், பிரத்யக்ஷத்தில் அடையலாமே என்றால் பிரத்யக்ஷத்தில் அதை அடைய முடியாது. காரணம் என்ன? இந்த நித்திய வஸ்து பிரத்யக்ஷத்தினால் அடையப்படுகிறது, அறியப்படுகின்றது என்றால் அது நித்திய வஸ்துவாகவே இருக்காது. காரணம், பிரத்யக்ஷத்தினால நம்ம அறிவதெல்லாம் அநித்திய வஸ்துவை தான் அறிய முடியுமே தவிர நித்திய வஸ்துவை அறியவே முடியாது. அது மட்டுமல்ல, அந்த நித்திய வஸ்து என்பது அந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை பயன்படுத்துகின்ற பிரமாதாவினுடைய சொரூபமாக இருப்பதனால் இந்த கண்ணு காது இவைகளினுடைய துணை கொண்டு அந்த பரம்பொருளை நாம் அறிய முடியாது. அப்போ கண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, காதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கண்ணு காதெல்லாம் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த பரம்பொருளை நாம் பார்த்து அறிய முடியாது, நித்திய வஸ்துவை அடைய முடியாது. அப்போ பிரத்யக்ஷ பிரமாணம் சென்று விட்டது. சாஸ்திரமே கூறியிருக்கு, அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம் எல்லாம் சொல்லி பிரத்யக்ஷத்தினால அறிய முடியாதுன்னே சொல்லியிருக்கு. பிரத்யக்ஷத்தினால ஒரு பொருளை, பிரத்யக்ஷம்னா இப்போ தெரிஞ்சிருக்கணும், இந்திரியம் விஷயங்களினுடைய சேர்க்கையினால் வருவது. அதனால நித்திய வஸ்து அடைய முடியாது என்றால் இந்த அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம் இவைகள் எல்லாமே பிரத்யக்ஷத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கு. இப்போ பார்க்காத ஒரு வஸ்துவை நம்ம யூகிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? இப்போ ஒருவன் நெருப்பையும் பார்க்கல, புகையும் பார்க்கல, அவன் நெருப்பை பற்றி அறிவை புகையினுடைய துணை கொண்டு அறிய முடியுமா? அவன் புகையை பார்த்ததே இல்லையே, நெருப்பையும் பார்த்ததே இல்லையே. ஆகவே ஆட்டோ ரிக்ஷாவையும் பார்க்கல, சப்தத்தையும் கேட்கலைன்னா அவன் எப்படி சப்தத்தை வச்சு ஆட்டோ ரிக்ஷாவை தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மீதி பிரமாணங்கள் எல்லாமே செயல்படாது. அதனால தான் மற்ற பிரமாணங்கள் செயல்பட பிரத்யக்ஷ பிரமாணம், ஜேஷ்ட பிரமாணம் முக்கியமான பிரமாணம். இந்த பிரத்யக்ஷத்தினாலும் மற்ற பிரமாணங்களினாலும் இந்த ஆத்ம தத்துவம், அதாவது நம்ம பார்க்க போகின்ற அந்த நித்திய வஸ்துவானது அறிய முடியாது. அப்படி என்றால் கடைசியில் அனுபலப்தியில் தெரிஞ்சுக்கலாமேனா, நம்ம இல்லாத ஒன்றை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல, சூன்யத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுற அனுபலப்தி. நாம் இருக்கின்ற ஒரு பொருளை, வஸ்துவை தெரிய முயற்சிக்கின்றோம். அதனால் அனுபலப்திங்கிற 5வது பிரமாணமும் துணை வராது. ஒரே ஒரு பிரமாணம் இருக்கின்றது, சப்த பிரமாணம். சப்த பிரமாணத்தினால தான் அந்த பரம்பொருளை பற்றிய அறிவை நாம் அடைய முடியும். இனி அந்த சப்தந்தான் 2ஆ இருக்கு, பௌருஷேயம், அபௌருஷேயம், லௌகிகம், அலௌகிகம் என்று இருக்கின்றது. யாராவது சில பேர் கதை சொன்னாங்கன்னா அந்த லௌகிக சப்த பிரமாணத்தில் தெரிஞ்சுக்கலாமான்னா அதுலேயும் தெரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்களெல்லாம் நம்ம போடுற நியூஸ் பேப்பரில் வர்ற நியூஸ் மாதிரி இருக்கு, பாதிக்கு மேலே சரியாக இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் பிரத்யக்ஷத்தை பயன்படுத்தி தான் ஏதோ வாயிலிருந்து சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே லௌகிக சப்த பிரமாணமும் பயன் கிடையாது. இனி நம்ம ஒரே ஒரு பிரமாணம் இருக்கின்றது, வேத பிரமாணம், வேத சப்த பிரமாணம். அதனுடைய துணை கொண்டு நாம் எதை அடைய வேண்டும்? அந்த பரம்பொருளை பற்றிய அறிவை அடைய வேண்டும். இனி அந்த வேதத்துக்குள்ள வந்தாலுமே வேதத்தையே நாம் 2ஆக பிரிக்கின்றோம். இதெல்லாம் முன் உபனிஷத்தில் பார்த்துள்ளோம். எப்படி பிரிக்கின்றோம் வேதத்தை? கர்ம காண்டம், ஞான காண்டம் என்று வேதம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வேதம்ங்கிறது ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் கர்ம காண்டம், ஞான காண்டம் என்று 2ஆக பிரிக்கின்றோம். காரணம் என்ன? கர்மத்தை சாதனமாக கொண்டு அனித்திய வஸ்துவை பேசுவது கர்ம காண்டம், ஞானத்தை சாதனமாக கொண்டு நித்திய வஸ்துவை காட்டுவது ஞான காண்டம். இன்னைக்கு சொன்ன அறிமுகத்தினுடைய அடிப்படையில் சொன்னால் கர்ம சாதனம் கர்ம காண்டம், ஞான சாதனம் ஞான காண்டம். இந்த கர்ம காண்டத்தில் என்னென்ன கர்மமெல்லாம் பேசியிருக்குன்னு சென்ற உபநிஷத்தில் பார்த்தோம். காயிக கர்ம, வாச்சிக கர்ம,
மானச கர்ம, இவைகளெல்லாம் கர்ம காண்டத்தில் பேசியிருக்கு. அந்த கர்ம காண்டத்திலிருந்து எதை அடைய முடியும்? தர்ம, அர்த்த, காமம் இவைகளை அடைய முடியும்னு பார்த்தோம். புண்ணியத்தை அடையலாம், பாபத்தை அடையலாம். வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற கர்மத்தை செஞ்சு பாவத்தையும், செய்ய வேண்டிய கர்மத்தை செஞ்சு புண்ணியத்தை அடையலாம். பிறகு சுகத்துக்கான பொருள்களை அடையலாம், காமத்தை அடையலாம், அர்த்தம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அடையலாம். இவைகளை எல்லாம் தான் நாம் சுருக்கமாக அனித்திய வஸ்து அப்படின்னு பார்த்தோம். ஆகவே வேதத்துக்குள்ள வந்தாலும் கர்ம காண்டத்தினுடைய பகுதி நமக்கு துணை இல்லை. காரணம் என்ன? அதில் பேசப்படுகின்ற அனித்திய வஸ்துவில் ஒருவனுக்கு விருப்பமில்லை என்றால் அவன் எதற்கு வரணும்? ஞான காண்டம் கடைசி பகுதிக்கு வர வேண்டும். அந்த கடைசி பகுதியில தான் நித்திய வஸ்துவை பற்றி பேசுகின்றது. ஆகவே அந்த நித்திய வஸ்துவை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு என்ன பிரமாணம்? ஞான காண்டம் பிரமாணம். வேதத்தினுடைய கடைசி பகுதி ஞான காண்டம் பிரமாணம். அந்த ஞான காண்டத்திற்கு இனியொரு பெயர் உபநிஷத். உபநிஷத் ஞான காண்டம் என்றால் ஒரே பொருள். ஆகவே நித்திய வஸ்துவை ஒருவன் அடைய வேண்டுமென்றால் அவன் யாருடைய துணையை நாட வேண்டும்? உபனிஷத்தினுடைய துணைக்கு வர வேண்டும். உபனிஷத்தை அவன் நாட வேண்டும். அந்த உபனிஷத் ஒவ்வொரு வேதத்தினுடைய கடைசி பகுதியில் அமைகின்றது. இப்பொழுது நாம் விளக்கத்திற்கு எடுத்துக்கொண்ட கடோபனிஷத் என்பது யஜுர்வேதத்தில் வருகின்றது. யஜுர்வேதத்தினுடைய கடைசி பகுதியில் வருவது கடோபனிஷத். இந்த யஜுர்வேதமே இரண்டாக பிரிகின்றது. ஒன்று சுக்ல யஜுர்வேதம், இனி ஒன்று கிருஷ்ண யஜுர்வேதம் என்று யஜுர்வேதம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்று இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றோம். அதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரண்டு பிரிவுகள், உள் பிரிவுகள் இருக்கின்றது. கிளை என்று கூறலாம். இந்த கிளை இரண்டு கிளைகள் அல்லது இரண்டு பகுதிகள். அந்த கிளை என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ஷாகா என்று சொல்லப்படும். ஷாகா என்றால் பிரான்ச், கிளை. இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரண்டு கிளைகள், இரண்டு ஷாகா. ஒன்று கட ஷாகா, இனி ஒன்று தைத்திரிய ஷாகா என்று இரண்டு பிரிவுகள் இருக்கின்றது. இப்போ யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இரண்டு பிரிவு, கட ஷாகா, தைத்திரிய ஷாகா என்று இரண்டு பிரிவு. இந்த கடோபனிஷத் கட சாக்கையில் இருப்பதனால் இதற்கு இப்படி ஒரு பெயர், கட உபனிஷத். சேர்த்து படித்தோம்னா கடோபனிஷத். இது ஏன் கடோபனிஷத்துன்னு சொல்கிறோம்? கட சாக்கையில் இருப்பதனால், ஷாக்கா என்றால் பிரிவு, அதில் இருப்பதனால் கடோபனிஷத். இனி பிறகு நம்ம பார்ப்போம் தைத்திரியோபனிஷத். அது தைத்திரிய சாக்கையில் இருக்கிறதுனால தைத்திரியோபனிஷத். சுக்ல யஜுர்வேதத்தில் ஈசாவாஸ்யோபனிஷத், பிருகதாரண்யகோபனிஷத் முதலியவைகள் இருக்கின்றன. ஆகவே கடோபனிஷத் என்று சொல்வதற்கு காரணம் இது கட சாக்கையில் இருப்பது. பிறகு சந்தேகம் வரல, இந்த கட அப்படின்னா என்ன அப்படின்னு. கடக என்பது ஒரு ரிஷியினுடைய பெயர். சமஸ்கிருதத்தில் ரெண்டாவது டா போட்டுக்கணும். ஒரு முட்டை மாதிரி இருக்கும் அந்த டா. முதல் டா போட்டால் மேட் அப்படின்னு அர்த்தம் ஆயிரும், பாயின்னு ஆயிரும். ரெண்டாவது டா கடக என்றால் ஒரு ரிஷியினுடைய பெயர். கடேன புரோக்தம், அந்த ரிஷியின் வாயிலாக வந்தது கடசாகா. அந்த கடசாகா என்றால் ஏன் கடசாகான்னு பெயர் வந்தது? அந்த கட ரிஷி அவர்கள் மூலமாக அந்த மந்திரங்கள் வந்ததுனால கடசாகா என்று பெயர் ஏற்பட்டது. இந்த கடோபனிஷத்துக்கு இனியொரு பெயர் இருக்கு, காடகோபனிஷத் என்றும் சொல்லப்படும். கடோபனிஷத் நம்ம சாதாரணமாக சொல்லலாம், வேறு விதத்திலும் காடகோபனிஷத் என்றும் நாம் கூறலாம். காடகோபனிஷத், கடோபனிஷத் சொன்னாலும் ஒரே பொருள். காடக என்றால் அந்த கடசாகையில் இருப்பது காடகம், அந்த காடகமே உபனிஷத், காடகோ உபனிஷத். இனி இறுதியாக
உபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருளை பார்ப்போம். முதல் கேனோபனிஷத், பிறகு முண்டகோபனிஷத் பார்க்கும் பொழுது உபனிஷத் என்ற சொல்லுக்கு விதவிதமான விற்பத்தி, விதவிதமான அங்கங்களை பிரித்து சொன்னோம். இந்த இடத்தில் வேறு விதத்தில் நாம் பொருள் கோருகின்றோம். இந்த உபனிஷத் என்ற சொல்லுக்கு எந்த விதத்தில் பிரித்து பொருள் சொன்னாலும் கடைசியில பிரம்ம வித்யா என்பதுதான் பொருள். உபனிஷத் என்றால் பிரம்ம வித்யா, ஆத்ம ஞானம் என்பதுதான் பொருள். பிறகு எப்படி இந்த பொருள் வருகின்றது என்று ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் விதவிதமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போ இங்கு நாம் பார்க்கின்ற கருத்து என்னவென்றால், உப நீ ஷத் என்று நாம் பிரிக்கின்றோம். இதில் உப என்பதற்கு சமீபத்தில் செல்லுதல் என்று பொருள். இதற்கு முன் உபனிஷத்தில் வேற பொருள் கொடுத்தோம். உபனா ஆத்மானெல்லாம் பார்த்தோம், அது உங்கள் நோட்ஸில் பார்த்தா தெரியும். இப்பொழுது உப என்பதற்கு நாம் கொடுக்கின்ற பொருள் சமீபத்தில் செல்லுதல். சமீபத்தில் செல்லுதுன்னா யாரு பக்கத்தில் போகிறதுனா குரு சாஸ்திர சமீப கமனம், குருவினுடைய சமீபத்தில் செல்லுதல், சாஸ்திரத்தினுடைய சமீபத்தில் செல்லுதல், குருவினுடைய அருகில் செல்லுதல் உப. அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அங்கே போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு திரும்பி போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, அதனால் என்ன பிரயோஜனம்? நீ அமர்தல், கீழே அமர்தல். நீ என்றால் அமர்தல். எங்கு அமர்தல்? கீழே அமர்தல். இப்போ இந்த நீங்கிற வார்த்தை அமர்தல் என்பதை குறிக்கின்றது, உட்காருதல். அந்த கீழேன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த காலம் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற சில ஆடிட்டோரியத்திலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த உட்கார்றவங்க இப்படி மேலே போயிடுவாங்க, நிற்கிறவங்க வந்து பேசுகிறவங்க வந்து கீழே வந்துடும். அப்போ கீழே உட்கார்ந்துருக்கிறன்னா மாறி போயிடும். இந்த இடத்துல கீழே அப்படின்னா மனதில் சொல்லப்படுகின்றது பணிவில். நான் இந்த அறிவை அடைகின்றேன், என்னுடைய அறிவை இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன், சரண்டர் பண்ணுறேன்னு அந்த இன்டலெக்சுவல் சரண்டர். என்னுடைய அறிவை இங்கு நான் விட்டு பிறகு என்ன சொல்கின்றார்களோ அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனம். காரணம் என்ன? இதற்கு முன்னாடி நம்ம விதவிதமான கருத்துக்கள், விதவிதமான புஸ்தகங்களை படித்து வச்சுருப்போம். நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறது, ஒரு புஸ்தகத்தில் பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னா அது உண்மைதான் நினச்சிப்போம். ஒரு புஸ்தகத்தில் பிரிண்ட் பண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோ, அதில் பொய் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு வராது. அதனால் விதவிதமான புஸ்தகத்தை படிச்சிருப்போம். சில புஸ்தகங்களில் உண்மை சொல்லியிருக்கலாம், நம்மளுடைய அறிவுனால தப்பாக வேற புரிஞ்சு வச்சுருப்போம். சில உதாரணங்கள் நம்மளை தப்பாக வேற புரிய வச்சுருக்கும். அதனால் நம்ம என்ன நினச்சிருப்போம், ஏற்கனவே ஒரு ஃபுல்லாக ஐடியாவோடு வந்து உட்காருவோம். இப்போ நம்மளுடைய டெண்டன்சி, நம்மளுடைய பாவனை என்னென்னா, நமக்கு எது சரியாக படுதோ அதை குரு சொன்னார்னா ரைட், அவர் சொல்கிறது ரைட். நம்ம சொல்கிறதுக்கு தப்பாக சொல்லிட்டார்னா ஏதோ தகராறு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் லிசன் பண்ணுவோம். அந்த லிசன் கேட்கும் போதே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுவோம். நமக்கு எது ஒத்து வருமோ அது ரைட். இப்படியே இருந்துட்டு சந்நியாசத்துக்கெல்லாம் வேண்டாம், இப்படியே உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மோட்சத்தை அடைஞ்சிடலாம்னா ரைட், நீங்கள் சொல்கிறது ரைட். இல்லை கொஞ்சம் விட்டுட்டு தான் வரணும்னா அது எப்படி வேறு யாராவது போகலாமா அப்படிங்கிற என்ன வந்து. காரணம் என்ன? நம்மளுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் முரண்பாடாக ஒன்றை சொல்லிட்டா அப்படின்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம், கொஞ்சம் யோசிச்சிருவோம். அது அப்படி சொல்லியிருக்கார், கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அந்த இடத்துல ஓப்பன் மைண்டு கிடையாது. அதுதான் அந்த நீ அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது. இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் படித்தோமோ, என்னென்ன கான்செப்டெல்லாம் சேர்த்து வச்சோமோ அதையெல்லாம் மூட்டை கட்டிட்டு கட்டோபனிஷத்தில் நம்மளுடைய ஆச்சாரியர் என்ன சொல்கிறார் அதை முதல்ல நான் வாங்கி கொள்கின்றேன் என்ற ஸ்ரத்தையானது நீ என்ற சொல்லில் குறிப்பிடுகிறது. இப்போ உப நீ என்றால் குருவினுடைய அருகில் சென்று அவருக்கு கீழ் அமர்ந்து ஒரு அறிவை பெறுகின்றோம் அல்லவா, அந்த உப நீ அப்படிங்கிறது பிரம்ம வித்யை குறிக்கின்றது. இப்போ உப நீ அப்படிங்கிற இரண்டு சொற்களில் பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யை எப்படி அடைய வேண்டும்? உபங்கிறதுலையே தனியாக உபனிஷத் புஸ்தகத்தை எடுத்து டிரான்ஸ்லேஷனை வச்சுட்டு படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டாம், குரு கிட்ட தான் போகணும். நீ அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஐடியாவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கேட்கணும் அப்படிங்கிறது நீ. இப்படி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞானம் வரத்தான் வரும். என்ன கட்டோபனிஷத்திலே யமதர்மராஜா சொல்ல போகிற, இந்த உபனிஷத்துக்கு குருவாக இருக்கிறவர் யமதர்மராஜா. அதனால் இந்த உபனிஷத் முடிகிற வரைக்கும் யமதர்மராஜாவை நம்ம மறக்கவே முடியாது. யமதர்மராஜான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்.
அந்த பயம் போயிடும். கொஞ்சம் உபனிஷத் கேட்டு கேட்டு எமன்னு சொன்னால் இருக்கிற பயம் போயிடும். ஏன்னா அவர் ஒரு குரு தானே அப்படின்னு நமக்கு வந்துடும். அவர் சொல்ல போகிறார், அனன்ய புரோக்தே கதிரத்ர நாஸ்தின்னு சொல்ல போகிறார். அதாவது சரியான ஆசிரியர், சரியான ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னால் டீச்சருக்கும் சான்ஸ் இல்லையா, ஸ்டூடெண்ட்டுக்கும் சான்ஸ் இல்லையா, மோட்சத்தை அடைஞ்சு தான் ஆகணுமா. கதியே இல்லையா. கதியே இல்லைன்னா புரிஞ்சிக்காம மோட்சத்தை அடையாமல் போகிறதுக்கு வேற வழியே இல்லை, எந்த விதமான இடையூறும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஆகவே உபநீல எப்படி இந்த ஞானத்தை அடைய வேண்டும்னு சொல்லியாச்சு. இனி இந்த ஷத் அப்படிங்கிற வார்த்தை ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்கின்றது. ஷத் என்பதற்கு நாசம் என்று பெயர். நாசம்னா என்ன? இந்த வித்யானது சம்சாரத்தை நாசப்படுத்துகிறது. ஷத் என்றால் நாசம், நாசப்படுத்துவது, நீக்குவது, துக்கத்தை, மன துயரத்தை நீக்குகிறது. அப்போ உபனிஷத்தை சேர்த்து சொன்னோம்னா குருவினுடைய அருகில் சென்று அவருக்கு கீழ் அமர்ந்து எந்த ஞானத்தை அடைகின்றோமோ அந்த ஞானத்தினால் துயரம் நீங்கப்படுகிறது. இதுதான் உபனிஷத் என்ற சொல்லினுடைய பொருள். ஆகவே உபனிஷத்துன்னு கடைசியில என்ன பொருள் கிடைக்குது? பிரம்ம வித்யா, சம்சாரத்தை துயரத்தை நீக்குகின்ற பிரம்ம வித்யா உபனிஷத் என்ற பொருளில் குறிப்பிடப்படுகிறது. இனி இந்த கடோபனிஷத் இது கொஞ்சம் பெரிய உபனிஷத், 119 மந்திரங்களை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு கதையுடன் இந்த உபனிஷத் துவங்குகின்றது. இந்த உபனிஷத்தினுடைய அமைப்பு எப்படி என்றால் 2 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கின்றது. முண்டகோபனிஷத்துல கேனோபனிஷத்துல எல்லாம் என்ன அத்தியாயம், எவ்வளவு அத்தியாயம்னா ஞாபகம் இருக்குமோ? கேனோபனிஷத்துலயாவது இருக்கணும். எவ்வளவு அத்தியாயம் கேனோபனிஷத்துல பார்த்தோம்? 4 அத்தியாயங்கள் இருந்தது. கடோபனிஷத்துல 2 அத்தியாயங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 3 பகுதிகள், செக்ஷன் சொல்லலாம், சாப்டர், செக்ஷன். அந்த பகுதிகளுக்கு வள்ளி என்று பெயர். வள்ளி அப்படின்னா அத்தியாயத்திற்குள் இருக்கின்ற பகுதி. அப்போ முதல் அத்தியாயத்தில் 3 வள்ளி, 2வது அத்தியாயத்தில் 3 வள்ளி, 6 வள்ளி அல்லது 2 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கின்றது. இந்த உபனிஷத்துக்கு சாந்தி பாடம் மிகவும் பிரசித்தமானது, முக்கியமான சாந்தி பாடம். எல்லா சாந்தி பாடங்கள்லேயே குரு சிஷ்யனுடைய உறவையும் குரு சிஷ்யனுக்காக சிஷ்யன் பிரார்த்தனை செய்கின்ற பிரார்த்தனை இது. சகனாபவது சகனோ புனக்து என்பது சாந்தி பாடம். யஜுர்வேதத்தில், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வர்ற எல்லா உபனிஷத்துக்கும் இதுதான் சாந்தி பாடம். அதே போல பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாகா என்பது அதர்வண வேதத்தில் வர்ற எல்லா உபனிஷத்துக்கும். அப்படி ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஒவ்வொரு சாந்தி பாடம் இருக்கும். அதில் எல்லா சாந்தி பாடமே நல்லா தான் இருக்கும். அதில் முக்கியமான குறிப்பாக வேதாந்தம் படிக்கிற குரு சிஷ்யர்களுடைய உறவையும் பிரார்த்தனையும் விளக்குகின்ற சாந்தி பாடம் சகனா பவது என்பது. அந்த சாந்தி பாடத்தினுடைய பொருளை அடுத்த வகுப்பில் பார்த்துட்டு உபனிஷத்திற்குள் செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.